வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு அழகிய பூங்கா, அதை சுற்றி நிறைய மரம் செடி எல்லாம் இருக்குது. நடுவில் நல்ல நீர்நிலையோடு இருக்குது. நல்ல நடைப்பயிற்சி செய்வதற்கு அருமையான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்த பார்த்தாலே அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குது. மனதிற்கு இதமாக இருக்குது. காலை நேரத்தில் அங்கே போய் நடைப்பயிற்சி பண்ணும்பொழுது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் எல்லாரும் காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சி பண்ணுறாங்க. அப்போது நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் காலையில் வந்ததும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் மற்றவங்களும் பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க. ஒருத்தர் மட்டும் தினமும் இவர் காலையில் வணக்கம் சொல்லும் பொழுது பேசாமலே போகிறாரு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாள் பார்த்துட்டு திட்டுறாரு. யார் நீ எதுக்காக எனக்கு வணக்கம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனாலும் இவர் விடமாட்டுறாரு. தினமும் காலையில் காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு புன்னகையோடு கேட்குறாரு. அவர் உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, எதுக்கு தினமும் என்கிட்ட வணக்கம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது. இதை பார்க்குற மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் கேட்டாரா, ஏன்பா நீ தான் அவருக்கு தினமும் வணக்கம் சொல்கிற, அவர் தான் உன்னைய திட்டுறாருல, பேசாமல் இருக்கலாம்ல, எதுக்கு தினமும் அவர்கிட்ட போய் வம்பா வணக்கம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஐயா காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது நல்ல விஷயம். காலையில் நான் அதை தினமும் கேட்குறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் விடாமல் திருப்பி என்னை திட்டுறாரு. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன் எதுக்கு தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் திட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கய்யா, ஒருத்தவங்களை திட்டுறது இல்லை மோசமாக பேசுகிறது ஒரு எதிர்மறையான செயல். அது நன்மையை தரக்கூடியது கிடையாது. அப்படிப்பட்ட செயலையே அவர் தொடர்ந்து விடாமல் செய்யும் பொழுது ஒருத்தவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது இல்லை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது ஒரு நல்ல விஷயம், நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது அதை நான் ஏன் விடணும்? ஒரு எதிர்மறையான செயலையே அவர் விடாமல் தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு நல்ல செயலை, மற்றவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய செயலை, நேர்மறையான செயலை நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவருடைய பதில் கேள்வி கேட்டவருக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இதை பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா அவர் திட்டினவர் கூட மனம் திருந்திட்டார். இதை கேட்ட உடனே, ஆமாப்பா நீ சொல்கிறது சரிதான், நான் தான் உன்னை புரிஞ்சுக்காமல் தினமும் விடாமல் திட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். அப்படி நீ நல்லது நினச்சி நேர்மறையாக எனக்கு நாள்தோறும் காலை வணக்கம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். இனிமேல் நானும் உன்னை போல் நல்ல சொற்களையே பேசுகிறேன், இனிமையாகவே மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். இப்போ இந்த நிகழ்வுலேருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஐயன் வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறாரு. நல்ல இனிப்பான கனியை போல சுவை தரக்கூடிய இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது எதற்கு அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய காய் போன்ற கடுமையான சொற்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. 100 நாளே சிறப்பு தான். அதனால் இந்த குறளை 100வது குறளாக சொல்லியிருக்காரு. அதிகாரம் 10 இனியவை குறளில், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்கிறாரு. இனிமையான கனி போன்ற சுவையான சொற்கள் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு எதுக்காக காய் போல கடுமையான சொற்களை நம்ம பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் நாமும் வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம், நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குறளுடனும் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம்.